அவார்டு வந்து பிச்சை எடுத்து தான் வாங்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி சொல்லி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு கேள்வியை இன்னைக்கு வந்து சர்ச்சையான முறையில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து பாத்தீங்கன்னா தப்பாச்சுன்னா அந்த ஒட்டுமொத்தமா நிர்வாகத்தையே கேவலப்படுத்துற மாதிரி அந்த அளவுக்கு தப்பாயிருச்சு. அதாவது துறை முக்கியமான துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் இருக்கிறாங்க, இதுக்கு செக்ரட்டரி இருக்கிறாங்க, இதுல வந்து 3 டைரக்டரேட் இருக்கிறாங்க, அதுல 3 டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அடிஷனல் டைரக்டர் இருக்கிறாங்க, ஜாயின்ட் டைரக்டர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஜேடி ஹெல்த் ஒரு போஸ்ட் இருக்காங்க, டிடி ஹெல்த். அந்த அளவுக்கு வந்து மிக சிறந்த ஒரு மருத்துவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு துறையை பிச்சை எடுத்துதான் இவங்க அவார்டு வாங்குறாங்க டிஎன்பிசி சொல்றாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். பெண்களே ஆபாசமா பேசுறது, இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி சொல்றது, அப்புறம் வைகுண்டர் ஐயா வைகுண்ட சாமிகள் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா முடி வெட்டுபவர்களின் கடவுள் என்று அவமானப்படுத்துவது, இதையெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து தனது வினாக்களின் மூலம் செய்து கொண்டிருந்தது. அடுத்து என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து பிச்சை எடுத்துதான் விருது வாங்குறாங்கன்ட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதனுடைய நல்ல பல செயல்களுக்காக சாதனைகளுக்காக வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், தேசிய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவார்டு கொடுக்குறாங்க சாதனைகளை பாராட்டி. அந்த அவார்டு வந்து பிச்சை எடுத்துதான் வாங்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி சொல்லி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு கேள்வியை இன்னைக்கு வந்து சர்ச்சையான முறையில் கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து நம்முடைய திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நிறைய நல்ல திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே மறக்க முடியாது. அதற்கான ரெகக்னிஷன் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல தேசிய அளவிலான விருதுகள் கிடைக்கும் பொழுதுதான் அதற்குண்டான ரெகக்னிஷன் வந்து நமக்கு தெரியும். முன்னணியில் இருக்குது தமிழ்நாடு இந்த விஷயத்துல, இந்த துறையில அப்படிங்கிற மாதிரி தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணும் பொழுது இந்த ரெகக்னிஷன் அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த ரெகக்னிஷன் தேசிய அளவுல கிடைச்சாலும் சரி, உலக அளவுல கிடைச்சாலும் சரி, அதை வந்து பிச்சை எடுத்து வாங்குறாங்க டிஎன்பிஎஸ்சி சொல்றாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த அதாவது மனநிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. டிஎன்பிஎஸ்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன்ல தலைவராக இருக்கட்டும், உறுப்பினர்களாகட்டும், தமிழ்நாடு அரசு ரெக்கமெண்ட் பண்ணாதான் கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், செக்ரட்டரி, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர், இதெல்லாம் யார் அப்பாயின்ட் பண்றாங்க? தமிழ்நாடு அரசு தான் அப்பாயின்ட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரிஸ், டெப்டி செக்ரட்டரிஸ் அவங்கள எக்ஸாமினேஷன் வச்சுதான் அங்க வேலைக்கு வராங்க. அதாவது குரூப் 2 ஒரு ஏஎஸ் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஆகி அப்புறம் செக்ஷன் ஆஃபீஸர், அண்டர் செக்ரட்டரி எல்லாமே யாருக்கு சம்பளம் வாங்குறாங்க? தமிழ்நாடு அரசுக்கு தான் சம்பளம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதான் பாக்குறோம். இன்னைக்கு நடந்த ஜேடிஓ எக்ஸாம், இதுல இருக்கக்கூடிய வந்து ஒரு ஜிஎஸ் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம், ரொம்ப ஒரு அருமையான திட்டம். மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அணுக இயலா மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய தொலைபேசி வாயிலாக சேவை வழங்குதல். ஆமா, கண்டிப்பா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அது மூலமா சேவை வழங்குறாங்க. இயன்முறை மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சையை நேரில் வழங்குதல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னார்வலர், அப்புறமா வந்து ஒரு பெண் செவிலியர், அப்புறம் ஒரு இயன்முறை மருத்துவர், 3 பேர் கொண்ட ஒரு குழு தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்க வந்து மருத்துவம் கொடுக்க முடியுதோ அந்த இடங்களுக்கு போய் மருத்துவம் கொடுக்குறாங்க. உதாரணமா ஒரு புற்றுநோயாகட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ரத்த அதாவது பிபி சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமாக வந்து என்ன, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அந்த மாதிரி டிசீசஸ்க்கு வந்து தன்னார்வலர்கள் இணைந்து கிராமம் கிராமமாக சென்று, கிராம அளவுல வந்து ஒரு 8700 தன்னார்வலர்கள் இதுல இருக்கிறாங்க, நகர அளவுல ஒரு 4500 பேர் தன்னார்வலர்கள் இதுல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு குழுவை ஏற்படுத்தி ஆகஸ்ட் 5, 2021 இந்தியாவிற்கே முன்மாதிரி திட்டமாக இந்த திட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவுல வந்து தமிழ்நாடு தொடர்ந்து பல வருடங்களாக தேசிய அளவில் முதலிடம் பெற்றுள்ளது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்முடைய மெடிக்கல் டூரிசம் நம்ம வந்து சொல்றோம். அதாவது உத்தரப்பிரதேச இல்லாத ஒரு மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால நீட் தேர்வு நம்ம எதிர்க்கிறோம். நீட் தேர்வு கொண்டு வரணும்னா உத்தரப்பிரதேச தமிழ்நாடு மாதிரி நீங்க வந்து மருத்துவ கட்டமைப்பு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துறையை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி. இத்திட்டத்திற்காக ஐக்கிய நாடுகள் சக அமைப்பு திடக்குழு விருதுகளை 2024 பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சக அமைப்பு திடக்குழு விருதுகளை கரெக்ட், நாங்க வந்து அந்த விருது வாங்கியிருக்கிறோம், அதெல்லாம் கரெக்ட். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் பெக்டு யுனைடெட் நேஷன் இன்ட்ராஜெனி டாஸ்க் ஃபோர் அவார்ட் இன் த இயர் 2024.
இட் பேக்டு. யுனைடெட் நேஷன்ஸ் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா இட் பேக்டுன்னு வரணும், BAGGED. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் பேக்டு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டெலிஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட்ஸ் இந்த இயர் 2024. பேக்டுக்கு பதிலா BAGGED இட் ஹேஸ் பேக்டு அப்படிங்கிறதுக்கு பதிலா இட் பெக்டுன்னு போட்டாச்சு. பெக்டுன்னு அர்த்தம் பிச்சை எடுக்கிறது. தமிழ்நாடு யுனைடெட் நேஷன் டாஸ்க் ஃபோர் அவார்டை வந்து பிச்சை எடுத்து வாங்குச்சு 2024 வருடம். தமிழ்நாடு பிச்சை எடுத்து தான் யுனைடெட் நேஷன்ஸ் அவார்டு வாங்குச்சுன்னு சொல்லி அதையும் சரி, மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சரி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட் இட் பெக்டு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டெலிஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு. தமிழ்நாடு அரசு அந்த ஐக்கிய நாடுகள் சபை அந்த டாஸ்க் ஃபோர் அவார்டை பெக் பண்ணி வாங்குச்சு, அதாவது பிச்சை எடுத்து வாங்குச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் சரி அப்படிதான் பின்னாடி வரும். இட் பேக்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக இட் பெக்டு சொல்லி கொடுத்தாச்சு. பேக்டுக்கும் பெக்டுக்கும் ஸ்பெல்லிங் தெரியல. பேக்டு என்றால் BAGGED, பேக்டு என்றால் பெறப்பட்டது, அந்த விருது வாங்கப்பட்டது, நமக்காக அளிக்கப்பட்டது. பெக்டு என்றால் பிச்சை எடுத்து வாங்கப்பட்டது. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து அதாவது இத்திட்டத்திற்காக ஐக்கிய நாடுகள் சபை திட்டக்குழு விருதுகளை பெற்றுள்ளதுன்னா பேக். TNPSC கேக்குதா? பேக் எடுக்கணும். பேக் எப்படி சொல்லணும்? பேக். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? பெக்டு, பிச்சை எடுத்து சொல்றீங்க. அப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து எந்த அளவுக்கு அந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறது. ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து பாத்தீங்கன்னா தப்பாச்சுன்னா அந்த ஒட்டுமொத்தமா நிர்வாகத்தையே கேவலப்படுத்துற மாதிரி அந்த அளவுக்கு தப்பாயிருச்சு. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் கூட சரியாக அமையவில்லை, சரியாக கொடுக்கப்படவில்லை உங்கள் வினாத்தாளில் என்றால் வெறும் 200 கேள்விதான் நினைக்கிறேன் ஜெனரல் நாலேஜ். இன்னைக்கு இது 2வது கேள்வியா எல்லாரும் சொல்றாங்க. ஈவன் சாணக்கியா சேனல்ல கூட இந்த நியூஸ் போட்டிருந்தாங்க. இப்ப எந்த நிலையில் TNPSC தேர்வு நடத்தப்படுகிறது, எந்த நிலையில் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒர்க் பண்றாங்க, எந்த நிலையில் கேள்வித்தாள் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்ப இதை எப்படி நீங்க எவல்யூஷன் பண்ணுவீங்க, எப்படி மார்க்ஸ் கொடுக்குறீங்க, எப்படி ரிசல்ட் பப்ளிஷ் பண்றீங்க? ஒரு வினா எடுப்பதில் இந்த அளவுக்கு குறைபாடுகள் இருக்கிறது என்றால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுல எந்த அளவுக்கு குறைபாடுகள் இருக்கும்? இப்ப எப்படி உங்களை நம்பி இந்த தேர்வினை எழுதுவது? ஏதோ ஒரு தப்பு 2 தப்பு நடந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி 3-4 தப்பு நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தன்மை முழுவதுமாக போய்விட்டது தேர்வுகளுக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து டிவி நியூஸ் சேனல்ல வந்து இந்த நியூஸ் தான் வந்திருக்குது. அதனால TNPSC வந்து முதல்ல வந்து TNPSC வேலையை பார்ப்பவர்களுக்கு ஒரு தேர்வு வைக்க வேண்டும், அதற்கு தனியாக ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும், அதற்கு தனியாக தலைவர் அமைக்க வேண்டும், அதற்கு தனியாக உறுப்பினர் அமைக்க வேண்டும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு முதல்ல வந்து இந்த பசங்களை செலக்ட் பண்றதுக்கு உண்டான தேர்வு நடத்துவதற்கு தகுதி உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆணையம் அமைக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். இன்னும் என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லி தெரியல. வர மாமையா கலந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே இந்த பழமொழி சொல்லியிருக்கிறோம். TNPSC வந்து தமிழ்நாடு அரசினை பிச்சை எடுத்தது அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு தவறு. இதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போறார்கள் என்று தெரியவில்லை. இது தொடர்பாக அதாவது துறை முக்கியமான துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் இருக்கிறாங்க, இதுக்கு செக்ரட்டரி இருக்கிறாங்க, இதுல வந்து 3 டைரக்டரேட் இருக்கிறாங்க, அதுல 3 டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அடிஷனல் டைரக்டர் இருக்கிறாங்க, ஜாயிண்ட் டைரக்டர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் JD ஹெல்த் சொல்லி ஒரு போஸ்ட் இருக்காங்க, DD ஹெல்த். அந்த அளவுக்கு வந்து மிக சிறந்த ஒரு மருத்துவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு துறையை பிச்சை எடுத்துதான் இவங்க அவார்டு வாங்குறாங்க TNPSC சொல்றாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்கது. இது தொடர்பாக உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நன்றி.